பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள், குழந்தைகள் வியாதிப்படுறாங்களா, பலவீனப்பட்டிருக்காங்களா, அவங்க சுகம் பெறணும்னு பாரத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் குழந்தை சுகமாக்குவார். குழந்தையெல்லாம் கொண்டு வாங்க, உங்களுக்கு முன்னால் வைத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்ட குழந்தைகளை முன்னால் இருத்துங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா உங்களுடைய குழந்தைக்கு நல்ல சுகம் தர போகிறாங்க. குழந்தைகளுக்கு அற்புதம் நடக்க போகிறாரு. இல்லைங்க, ஒன்றும் செய்ய முடியாதுங்க, இது பிளட் கேன்சர்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இயேசுவால் அது குணமாக்க முடியும். குழந்தையினுடைய பிளட் கேன்சரை அவர் மாற்ற முடியும். குழந்தையுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இயேசு தொட்டுட்டு ஆப்ரேஷனில் அவசியம் இல்லை. இந்த சின்ன குழந்தைக்கு அதனுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன குழந்தை இந்த மாதிரி வியாதியில் கஷ்டப்படுது அப்படி சொல்கிறீங்களா? அந்த குழந்தைகளை கொண்டு வாங்க. இப்போ ஆண்டோடைய பிரசன்னத்தில் வைக்கிறீங்க. நீங்கள் டிவிக்கு முன்னால் உட்கார்ந்துருந்தாலும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறீங்க. ஆண்டவர் தான் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பக்கத்தில் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய அவர் வந்து விட்டார். நீங்கள் விசுவாசத்தை ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கே உங்கள் குழந்தைகள் 100க்கு 100 சுகம் அடைவாங்க. அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் மத்தேயு 15ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது 22ஆம் வசனத்தில் இருந்து வாசித்தா, இயேசுவை தேடி ஒரு கானானிய பெண், ஒரு தாய் வருகிறாள். அவருடைய மகள் வியாதிப்பட்டு பிசாசினால் பாதிக்கப்பட்டு வேதனைப்படுகிறாள். தன் மகளுக்காக தாய் இயேசுவை தேடி வருகிறாள். ஆண்டவரே இறங்குங்க, என் மகள் இப்படி கஷ்டப்படுறா, என் மகளுக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறார். அவளை என்னை தேடி இந்த மகள் வந்திருக்கிறாள், இப்படி விசுவாசம் எப்படி இருக்குது சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அவெல்லாம் முடியாது, பிள்ளைகளை பற்றி எடுத்து நாய்க்குட்டிகள்லாம் போட முடியாதுன்னு சொல்கிறார். உடனே என்னை எப்படி நாய்க்குட்டின்னு சொல்லலாம் அப்படின்னு கோபிச்சுட்டு போயிடுவா அப்படின்னு பார்க்குறார். இயேசு பார்க்குறார். அவள் போகலை. ஆண்டவரே, ஒரு வீட்டில் மேஜையிலேருந்து பிள்ளைகள்லாம் சாப்பிடுவாங்க. நாய்க்குட்டிகள் மேஜையிலேருந்து கீழே தான் இருக்கும். கீழே இருந்து விழுக்கிற துணிக்கைகளை சாப்பிடும்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருங்க. பார்த்தீங்களா? அவள் தன்னை தாழ்த்துகிறாள். தன்னை தாழ்த்தி இயேசுகிட்ட ஜெபிச்சோன்னா ஆண்டவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் இவ வேதனைப்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன், ஆனால் அவள் அதெல்லாம் பெருசாக எடுக்காமல் தன்னை தாழ்த்துகிறாள். நான் நாய்க்குட்டிதான். ஆனால் மேஜையில் பிள்ளைகள் சாப்பிடும்போது சில கீழே விழுவில், அதை நாய்க்குட்டி சாப்பிடல. அந்த மாதிரியாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தந்துருங்க, என் மகளை குணமாக்கிருங்க. நீ இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. இப்போ சாட்சி கொடுக்கிறார். நான் உன்னை என்னவோன்னு நினச்சேன், விசுவாசம் ரொம்ப பெரிது. நீ இப்போ மகள் பிழைத்திருக்கிறாள். மகளுக்கு சுகமாயிற்று. பாருங்க, இந்த தாய் இயேசுவிடத்தில் வந்து தன்னுடைய மகளுக்காக விண்ணப்பம் பண்ணினபடியால், தன்னை தாழ்த்தினபடியால், தன்னை ஒப்பு கொடுத்தபடியால் அந்த மகளுக்கு ஒரு பெரிய விடுதலை. அப்போ இன்றைக்கு உங்கள் குழந்தைகள் வியாதிப்பட்டிருக்கு. நான் வந்து ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து ஒரு மாடியில் ரூமில் என்ன தங்க வச்சுருந்தாங்க. மீட்டிங்க்கு போயிட்டு வந்து அந்த மாடியில் தான் தங்கியிருந்தேன், ஜெபம் பண்ணுவேன். அப்படியே ஒரு நாள் இந்த கூட்டத்தில் ஆயத்தப்பட்டு மாடியில் ஜெபம் பண்ணிவிட்டு நேராக மீட்டிங் போகிறதுக்கு இறங்கி வருகிறேன். அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ண சகோதரர் பாருங்கள், ஒரு சகோதரி கூட்டிகிட்டு வந்திருந்தார். பிரதர், இவங்களுக்கு மட்டும் ஜெபம் பண்ணிடுங்கன்னாங்க. ஏன்னா நான் கூட்டத்துக்கு வாங்க, பிரசங்கெல்லாம் முடிச்சு தான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லிடுவேன். அதனால் அவங்க சொல்கிறாங்க, இவங்க ரொம்ப தூரத்தில் இருந்து பஸ்ஸில் வந்திருக்காங்க. கூட்டம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு பஸ்ஸு வசதி கிடையாது, அந்த ஊருக்கு போகிறதுக்கு பஸ் இல்லை. அதனால் கொஞ்சம் நேரம் கூட்டத்தில் இருந்துட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்கள பார்த்து ஜெபிக்க முடியாதான் வேதனையோடு சொன்னதுனால கூட்டிகிட்டு வந்தேன்னாங்க. அவன் கையில் ஒரு அழகான குழந்தை, பெண் குழந்தை. அவன் கேட்டவங்களுக்கு என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் சகோதரின்னு கேட்டேன். அந்த குழந்தை காமிச்சாங்க. அதுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். இந்த குழந்தை நல்லா ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த பிள்ளை, ஆரோக்கியமாக இருந்தது. திடீரென்று சில மாதத்துக்கு முன்னால் 2 கால்களும் செயலற்று போய்விட்டார்.
இப்போ என் குழந்தையால் நடக்க முடியாது. கண்ணில் கண்ணீர். எவ்வளோ வேதனை இல்லை? நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து ஓடி விளையாடி கொண்ட இந்த குழந்தை திடீரென்று நடக்க முடியாமல் ஆயிட்டேன்னா எந்த தாயால் தாங்கி கொள்ள முடியும்? அழுதாங்க, ரொம்ப துக்கம். அழகான குழந்தை, ஐயோ கால் 2 அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்க, நடக்க முடியல. எனக்குள்ள ரொம்ப பாரம் உண்டானது. ஆண்டவரே, பாவம், ஒரு தாய் குழந்தைய சுமந்துக்கிட்டு எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஒரு அற்புதம் செய்வீங்கன்னு விசுவாசம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு நான் ஜெபிக்க அந்த குழந்தை மேலே அப்படி கையை வச்சேன். அப்போ ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், மகனே, நீ அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னால் அந்த தாயின் இடத்துல ஒரு காரியம் கேட்கணுன்னார். என்ன ஆண்டவரே அப்படின்னு நான் ஆண்டவரை என் இருதயத்தில் நோக்கி பார்த்தேன். அப்போ ஆண்டவர் இருதயத்தில் தெளிவாக பேசினார். இவள் ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து எத்தனை மாதங்கள் ஆயிட்டுன்னு கேளு. யார்கிட்ட? தாய்கிட்ட. இன்னைக்கு குழந்தை வியாதியா இருக்குன்னு என்னை தேடி வந்திருக்கிறாள்ல, இவ கிறிஸ்தவ தானே, வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி எத்தனை மாதம் ஆச்சுன்னு கேளு அப்படின்னாரு. என்னடா ஆண்டவர் இப்படி கேட்க சொல்கிறாருன்னு சொல்லி, சரி ஆண்டவரை நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேனே. நான் ஜெபிக்கலை, கண்ணை திறந்து, சகோதரி உங்கள்கிட்ட ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீங்கள் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி எத்தனை மாதம் ஆயிற்று? அவங்க கிறிஸ்தவங்க. நான் கேள்வி கேட்ட உடனே பேசவே முடியல, தலையை கீழே போட்டுக்கொண்டு அழுது கொண்டே இருந்தார்கள். பாருங்க, கிறிஸ்தவங்க வீட்டில் பைபிள் இருக்கு, வாசிக்கிறதில்லை. ஜெபம் பண்ண ஆண்டவர் அற்புதம் செய்வான்னு தெரியும், ஜெபம் பண்ணுறதில்லை. எத்தனை மாதம்? நான் சொன்னேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் ஆண்டவரை மறந்துட்டீங்க. எல்லாம் நல்லா தானே இருக்குது, எதுக்கு ஆண்டவர்னு நினச்சிட்டீங்க? இப்போ உங்களுடைய குழந்தை பாதிக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரனை தேடி இவ்வளோ தூரம் வந்தீங்களே, ஆண்டவரை தேடினீங்களா? அவங்க அழுது கொண்டே இருந்தார்கள். நான் சொன்னேன், தினம் வேத வாசித்து ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குழந்தை சரியாயிரும் சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பி வைத்து விட்டேன். சில மாதம் கழித்தது ஒரு நண்பர் என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர் சொன்னார், இந்த ஊருக்கு நீங்கள் கூட்டம் நடத்த போயிருக்கும்போது நடக்க முடியாத குழந்தையோடு ஒரு பெண் வந்தாங்கல்ல, ஞாபகம்? ஜாமா என் வந்தாங்க, கர்த்தர் அவங்களை கூத்து பேசினார். அப்போ நீங்கள் சொன்னீங்கள்ல, தினம் வேத வாசிக்கன்னு ஜெபிக்கன்னு சொல்லிவிட்டீங்கள்ல. ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். இப்போது அவங்க ஒழுங்காக வேத வாசித்து ஜெபிக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன? நடக்க முடியாத குழந்தை இப்போ நடக்குது, நல்ல சுகமாயிட்டு, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். தாய் மனம் திரும்பி ஜெபிக்க, வேதத்தை தியானிக்க ஒப்பு கொடுத்த உடனே குழந்தைக்கு சுகம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் வேதத்தை மறந்துட்டா, ஜெபத்தை மறந்துட்டா இப்படி அற்புதம் நடக்கும். பிள்ளைகளை கர்த்தர் மறந்துடுவேன்னு சொல்கிறாரே. அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு அற்புதம் நடக்கணும், சுகம் உண்டாகணும், விடுதலை உண்டாகணுமானா ஆண்டவர் உங்களை தான் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய பாவம் என் குழந்தையை பாதிச்சிருக்கிறது, என்னுடைய ஏதோ ஒரு பாவம், எதுவானாலும் எனக்கு மன்னிச்சு இறக்க செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து குழந்தைகளுக்கு நல்ல சுகத்தை தருவார். இப்போது நம்ம அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். இப்போ நீங்கள் தெரிந்து கொண்டீங்களா, ஏன் உங்களுடைய குழந்தை இவ்வளோ பெரிய பாதிப்பில் இருக்குது? ஒருவேளை உங்களுடைய பாவத்தினால் இருக்கலாம், நீங்கள் இன்னும் ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் நிர்விசாரமாக இருக்கிறதுனால இருக்கலாம். சில சமயத்தில் உங்களுடைய அறியாமையினால் அது பாதிக்கப்பட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கவும் மாற்றவும் வல்லமை உள்ளவர். அதனால் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி மனம் திறந்து சொல்லலாம், ஆண்டவரை இதுதான் என்னுடைய காரியம், என்னை மன்னிச்சிருங்க, என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, என் பிள்ளைக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுங்க. கேட்டிங்கன்னா உடனே அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? அப்போ அப்படியே முழங்கால் படியிட்டு உங்கள் குழந்தைகள் மேலே கை வைங்க. நீங்கள் கை வைங்க. என் குழந்தையை தொடுங்க, என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, என் குழந்தைகள் மேலே உடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என்னால் தான் இந்த தடைகள் ஆசீர்வாதெல்லாம் போய்விட்டது, என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, இப்போ இந்த குழந்தை தொட்டு சுகமாக்குங்கன்னு ஜெபிக்கணும். சரியா? ஜெபிக்கலாமா? குழந்தைகள் மேலே கை வச்சிட்டிங்களா? தகப்பனே,
இந்த மகனோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு வேதம் வாசிக்க ஜெபிக்க தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குழந்தைகள் யாவரும் சுகம் அடையட்டும். குழந்தைகளுடைய சரீரங்களுக்குள் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது கண்களிலே பார்வை வரட்டும். ஆண்டவரே, கால்கள் பலன் கொள்ளட்டும், கைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலன் கொள்ளட்டும். இந்த குழந்தைகள் மீது உம்முடைய தள்ளும்புள்ள கரம் வைக்கப்படட்டும். பொல்லாத கேன்சர் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். பிளட் கேன்சர், அந்த இரத்தத்திலே காணப்படுகிற நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். இருதயம் புது இருதயமாய் மாறட்டும். நீ தொடுவீராக நுரையீரலை தொடும், டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை தொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல வியாதிகளும் விலகட்டும். கைகள் கால்களுக்குள் வல்லமை இறங்கட்டும். செயல்படாத கால்கள் செயல்படட்டும், செயல்படாத கைகள் செயல்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் எழும்பி நடக்கட்டும். எல்லா நோயின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். பயத்தின் ஆவி விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதாக. சகல நோய்களும் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் அற்புதங்களை காண்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நிமிஷத்தில் இந்த குழந்தைக்குள்ளே மாற்றம் வரட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஹைப்பர் ஆக்டிவில் இருக்கிற குழந்தைகள் நார்மலாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் மனதளவில் பாதிக்கப்பட்டாங்க விடுதலை அடைந்து ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறபடியால் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.